Decode the World Unfiltered. அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான இந்த மோதலில் இரண்டு நாடுகளும் வெவ்வேறு விதமான போர் உத்திகளை கையாள்கின்றன. ஈரான் குறைந்த செலவிலான ட்ரோன்கள், அது மட்டும் இல்லாமல் ஏவுகணைகளை அதிக எண்ணிக்கையில் ஏவி தற்காப்பு கவசங்களை திணறடிக்கிறதுக்கு முயற்சி செய்யுது. இன்னொரு பக்கம் அமெரிக்கா மிகவும் நவீனமான, அது மட்டும் இல்லாமல் விலை உயர்ந்த தொழில்நுட்பங்களை பயன்படுத்தக்கூடிய நிலையை பார்க்குறோம். இந்த போரில் பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய அதிநவீனமான 10 ஆயுதங்களை பற்றி சுருக்கமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஷாஹெட் 136 ட்ரோன்ஸ், இந்த ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, இந்த வகை ட்ரோன்கள் தான் ஈரானுடைய தற்கொலைப்படை ட்ரோன்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ட்ரோன்கள் மெதுவாக பறந்தாலும் ரெடாரில் சிக்காமல் தரையில் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் வாய்ந்தவையாக இருக்கின்றன. இந்த ட்ரோன்கள் ஒரு இலக்கை நோக்கி ஏவப்பட்டுச்சு அப்படின்னா அவை மீண்டும் திரும்பாது. இலக்கை கண்டறிந்ததும் அதன் மீது நேரடியாக மோதி வெடித்து சிதறும். இதனால தான் இந்த வகை ட்ரோன்களை காமிகேஸ் அல்லது தற்கொலைப்படை ட்ரோன்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. மணிக்கு 185 கிலோமீட்டர் வேகத்தில் 2000 முதல் 2500 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் சென்று தாக்கும் திறன் கொண்ட ஒரு வகையான ட்ரோன்களாக இவை இருக்கின்றன. இந்த வகை ட்ரோன்கள் மிக தாழ்வாக பறக்கிறதுனாலையும் அளவில் சிறியதாக இருக்கிறதுனாலையும் சாதாரண ரேடார்களால் இதை கண்டறியறதுங்கிறது கடினமான ஒரு வேலை. ஈரான் ஒரே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட ஷாஹெட் ட்ரோன்களை ஏவுது. இதுதான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக வச்சுருக்காங்க. இதனால் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க வான் பாதுகாப்பு அமைப்புகள் எதை சுடுறது அப்படிங்கிற குழப்பம் அடைந்து திணறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஒரு ஷாஹெட் ட்ரோனை சுட்டு வீழ்த்த அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணையினுடைய விலை எவ்வளோ தெரியுமா? பல கோடி ரூபாய். ஷாஹெட் 3 ஏவுகணை இருக்கு இல்லையா, இது ஈரானுடைய ஏவுகணை வலிமையில் மிக முக்கியமான அங்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஷாஹெட் 3ங்கிறத இந்த ஏவுகணை இஸ்ரேல் மற்றும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை தாக்கும் திறன் கொண்டவையாக இருக்குது. வடகொரியாவினுடைய நோடாங் 1 அப்படிங்கிற ஏவுகணையினுடைய தொழில்நுட்பத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த ஏவுகணைகளை உருவாக்கியிருக்கிறாங்க. 2003ஆம் ஆண்டு ஈரானுடைய ஆயுதப்படையில் அதிகாரப்பூர்வமாக இணைக்கப்பட்டது இந்த ஏவுகணை. இதனுடைய ஆரம்பகால வடிவம் அப்படிங்கிறது 1300 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சென்று தாக்கக்கூடியதாக தான் இருந்துச்சு. மேம்படுத்தப்பட்ட புதிய மாடல்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி 2000 கிலோமீட்டர் வரைக்கும் சென்று தாக்கக்கூடிய திறன் கொண்டவையாக மேம்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஷாஹெட் 3 ஒலியை விட பல மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியது. அதாவது சவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த சவுண்டை விட பல மடங்கு வேகத்தில் செல்லக்கூடியதாக இருக்கிறது. இதனால் இதை நடுவானில் தடுப்பது அப்படிங்கிறது கடினமான ஒரு வேலையாக இருக்குது. ஈரானில் இருந்து ஏவப்பட்டுச்சு அப்படின்னா இது நேரடியாக இஸ்ரேல் அதே போல் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்டவையாக இருக்குது. இந்த ஏவுகணையில் சுமார் 1000 கிலோ எடை இருக்கக்கூடிய வெடிமருந்துகளை சுமந்து செல்ல முடியும். ஈரானுடைய ஃபட்டா ஏவுகணை இன்னொரு முக்கியமான ஏவுகணை. இதை பற்றி நம்ம ஏற்கனவே சுருக்கமாக பார்த்துருக்குறோம். அந்த நாட்டினுடைய ஏவுகணை தொழில்நுட்பத்தில் ஒரு மிகப்பெரிய மைல்கல் அப்படின்னு கருதப்படக்கூடிய ஒன்று இந்த ஃபட்டா ஏவுகணை. ஈரானுடைய முதல் ஹைப்பர்சானிக் ஏவுகணையும் இதுதான். ஒலியின் வேகத்தை விட 5 மடங்குக்கும் அதிகமான வேகத்தில் செல்லக்கூடிய ஏவுகணைகளை ஹைப்பர்சானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபட்டா ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் மேக் 13லிருந்து 15 வேகத்தில் செல்லும் திறன் கொண்டவை. அதாவது ஒலியை விட சுமார் 15 மடங்கு வேகம் அப்படின்னு சொல்லலாம். இது சுமார் 1400 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய திறன் பெற்ற ஒரு ஏவுகணை. ஃபட்டாவுடைய நகரும் திறன் தான் அதனுடைய மிக முக்கியமான அம்சமாக பார்க்கப்படுது. சாதாரணமான ஏவுகணைகள் ஒரு குறிப்பிட்ட பாதையில் பேரபாலிக் பாத்துன்னு சொல்லுவாங்க, அதில் செல்லும்.
ஆனால் ஃபட்டா ஏவுகணை வளிமண்டலத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொண்டு செல்லக்கூடிய திறன் கொண்ட ஒரு ஏவுகணைன்னு சொல்லலாம். இதனுடைய அதீத வேகம், அது மட்டும் இல்லாமல் பாதையை மாற்றக்கூடிய திறன் காரணமாக அமெரிக்காவுடைய பேட்ரியாட் அல்லது இஸ்ரேலினுடைய ஆரோ போன்ற நவீன ஏவுகணை எதிர்ப்பு அமைப்புகளால் கண்டறிந்து அழிப்பதுங்கிறது மிக மிக கடினமான ஒன்றாக இருக்குது. நீண்ட தூரம் சென்றாலும் இலக்கை மிக துல்லியமாக தாக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டவை தான் இந்த ஃபட்டான்ற இந்த ஹைப்பர்சானிக் ஏவுகணைகள். அடுத்ததாக அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய போர் விமானங்கள் மற்றும் ஆயுதங்களையும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் ஈரானுடைய ஸ்ட்ரென்த்து. ஈரானை பொறுத்த வரைக்கும் விலை குறைவு, ஆனால் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்னு பயன்படுத்துகிறாங்க. அமெரிக்கா கொஞ்சம் ஹைடெக்கான டெக்னாலஜி அதே போல் ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அமெரிக்கா பயன்படுத்தக்கூடிய போர் விமானங்களை பற்றி நம்ம சுருக்கமாக பார்த்தலாம். அமெரிக்காவுடைய வான்படை பலத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணிங்கிறது B2 ஸ்பிரிட் போர் விமானம், அதுபோல் GBU-57 பங்கர் பஸ்டர் குண்டுகள். ஈரானுடைய நிலத்தடி அணுசக்தி மையங்கள், அது மட்டும் இல்லாமல் ஏவுகணை தளங்களை அழிப்பதற்காகவே இந்த ஜோடி வடிவமைக்கப்பட்டிருக்கு. இந்த B2 ஸ்பிரிட் ஸ்டெல்த் பாம்பர் உலகின் மிகவும் விலை உயர்ந்த, அது மட்டும் இல்லாமல் நவீனமான ஒரு போர் விமானம்னே சொல்லலாம். இதனுடைய வடிவம் மற்றும் அதனுடைய மேல் பூசப்பட்டிருக்கக்கூடிய சிறப்பு பூச்சி காரணமாக எதிரி நாடுகளுடைய ரேடார்களில் இது ஒரு சிறிய பறவை போல தான் தெரியும். அவ்வளவு பெரிய விமானமாக இருந்தாலும் இதை கண்ணுக்கு தெரியாத போர் விமானமாக மாற்றுவது அதன் மீதான பூச்சி தான். இதனுடைய தொழில்நுட்ப பெயர் RAM, அதாவது ரெடார் அப்சார்பன்ட் மெட்டீரியல் அப்படிங்கிறது. சாதாரண விமானங்கள் உலோகத்தால் ஆனவையாக இருக்கும். ரெடார் அலைகள் அவற்றின் மீது பட்டு மீண்டும் ரெடாருக்கே திரும்பி வரும். அப்போ அதனால் விமானம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஆனால் B2 விமானத்தின் மீது இருக்கக்கூடிய இந்த RAM பூச்சி ரெடார் அலைகளை திருப்பி அனுப்பாமல் அவற்றை ஹீட் எனர்ஜியாக மாற்றி தனக்குள்ளே உறிஞ்சிக்கொள்ளக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்குது. இப்போ ஈரான் போன்ற நாடுகளுடைய நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டி அந்த நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி குண்டுகளை வீசிட்டு திரும்பக்கூடிய திறன் இந்த வகை விமானங்களுக்கு இருக்குது. இது அமெரிக்காவிலிருந்து நேரடியாக பறந்து சென்று உலகின் எந்த பகுதியிலும் தாக்குதல் நடத்திவிட்டு திரும்ப முடியும் அப்படிங்கிற அளவுக்கான ரீஃபில்லிங் வசதியும் இருக்கக்கூடிய ஒரு விமானம். B2 ஸ்பிரிட் விமானம் சுமந்து செல்லக்கூடிய குண்டு இருக்கு இல்லையா, GBU-57 பங்கர் பஸ்டர். இந்த குண்டு சுமார் 13,600 கிலோ எடை கொண்டது. உலகின் மிகப்பெரிய அணு ஆயுதம் அல்லாத குண்டுகளில் இதுவும் ஒன்று அப்படின்னு பார்க்குறாங்க. தரையில் விழுந்த உடனே இது வெடிக்காது. அதுக்கு மாறாக சுமார் 200 அடி ஆழம் வரைக்கும் கான்கிரீட் அல்லது பாறைகளை தொலைச்சிட்டு உள்ளே போகக்கூடிய அளவுக்கான சக்தி வாய்ந்தது. நிலத்தடிக்கு அடியில் மறைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அணுசக்தி நிலையங்கள், கட்டளை மையங்கள், ஏவுகணை சேமிப்பு கிடங்குகள் அப்படின்னு இதையெல்லாம் தகர்க்கிறது தான் இதனுடைய வேலையாக இருக்குது. ஈரானுடைய முக்கியமான அணுசக்தி மையமான ஃபோடோ போன்ற இடங்கள் மலைகளுக்கு அடியில் ஆழமாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. சாதாரண ஏவுகணைகளால் இவற்றை ஒன்றும் செய்ய முடியாது. இதன் காரணமாக தான் கடந்த ஜூன் மாதம் B2 ஸ்பிரிட் விமானமும் GBU-57 பங்கர் பஸ்டர் குண்டும் பயன்படுத்தப்பட்டுச்சு. ஈரானுடைய ஃபட்டா ஏவுகணைகள் வேகத்தை நம்பி இருக்கின்றன. இந்த B2 மற்றும் GBU-57 கூட்டணி ஊடுருவக்கூடிய சக்தியை நம்பி இருக்கு. ஒரு B2 விமானத்தில் 2 GBU-57 குண்டுகளை மட்டும்தான் சுமந்து செல்ல முடியும். தற்போதைய ஈரான், அமெரிக்க, இஸ்ரேல் இந்த முக்கோண போர் இருக்கு இல்லையா, இதில் அதிகமாக பயன்படுத்தப்படுவது டொமாஹாக் க்ரூஸ் அப்படிங்கிறது. அந்த ஏவுகணைகள் டொமாஹாக், இந்த ஏவுகணைகள் தான் அமெரிக்க கடற்படையினுடைய வேலைக்கார குதிரை அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா பங்கேற்கக்கூடிய எந்த ஒரு பெரிய போரிலும் முதல் தாக்குதலை தொடங்கிறது இந்த டொமாஹாக் ஏவுகணைகள் தான். கப்பல்கள், அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி கப்பல்கள் அப்படின்னு 2ல இருந்தும் இதை ஏவ முடியும். மணிக்கு சுமார் 880 கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கக்கூடிய திறன் கொண்ட ஏவுகணைகள். இந்த டொமாஹாக் ஏவுகணைங்கிறது ஒரு பறக்கும் ரோவோ போன்றது. இது இலக்கு அடையிறதுக்கு 3 விதமான வழிகாட்டுதல்களை பயன்படுத்துது. தரையினுடைய வரைபடத்தை வைத்துக்கொண்டு மலைகள் மற்றும் பள்ளங்களுக்கு ஏற்ப ஏறி இறங்கி பறக்கும். கேமரா மூலமாக தரையில் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்து தான் சரியான பாதையில் தான் போகிறோமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தும். செயற்கைக்கோள் உதவியோட துல்லியமாக இலக்கை தாக்கும். ஒரு தற்கொலைப்படை விமானம் போல செயல்பட்டு அதிகாலை நேரத்தில் எதிரி நாட்டுடைய வான் பாதுகாப்பு தளங்கள், மின் நிலையங்கள், தகவல் தொடர்பு மையங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் அழிச்சிட்டு போர் விமானங்களுக்கு பாதையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கான திறன் பெற்றது. ஆனால் குறைந்த வேகத்தில் செல்றதுனால நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இந்த வகை விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியும். இந்த வகை ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த முடியும். அமெரிக்க வீரர்கள் யாரும் ஆபத்தில் சிக்காமல் கடலில் இருந்தே எதிரி நாட்டின் முக்கிய இடங்களை தகர்க்கிறதுக்கு இந்த டொமாஹாக் ஏவுகணை உதவுது. அடுத்ததாக அமெரிக்காவுடைய லூகாஸ்,
இந்த ட்ரோன் இருக்கு இல்லையா, இந்த ட்ரோன் நவீன போர்க்களத்தில் ஒரு புதிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கமாக மிகவும் விலை உயர்ந்த மற்றும் சிக்கலான ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய அமெரிக்கா ஈரானுடைய ஷாஹெத் போன்ற மலிவு விலை ட்ரோன்கள் ஏற்படுத்திய சவாலை எதிர்கொள்கிறதுக்காக இந்த லூகாஸ் ட்ரோன்களை இறக்கியிருக்கிறாங்க. இந்த ட்ரோன்கள் மனிதர்களுடைய நேரடி உதவி இல்லாமல் செயற்கை நுண்ணறிவு மூலமாக தானாகவே இலக்கை கண்டறிந்து தாக்கக்கூடிய திறன் கொண்டவையாக இருக்குது. ஈரான் தன்னுடைய ஷாஹெத் ட்ரோன்களை ஒரே நேரத்தில் 100 கணக்கில் ஏவி அமெரிக்காவுடைய விலை உயர்ந்த ஏவுகணைகளை வீணடிக்க செய்து. இதுக்கு பதிலடியாக அமெரிக்காவும் அதே வேகத்தில் அதே குறைந்த விலையில் ட்ரோன்களை ஏவ முடிவெடுத்து தான் இந்த வகை லூகாஸ் ட்ரோன்களை உருவாக்கியிருக்குது. லூகாஸ் ட்ரோன்கள் இலக்கை மோதி அழிக்கும் தற்கொலைப்படை ரகத்தை சார்ந்தவை. பல லூகாஸ் ட்ரோன்களை ஒன்றாக ஏவி எதிரி நாட்டின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை திணறடிக்க முடியும். வைரத்தால் இருக்கிறதுன்னு நம்ம ஊரில் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் ஷாஹெத் மலிவு விலை ட்ரோன்களை லூகாஸ் மலிவு விலை ட்ரோன்களாலேயே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு உத்தியை அமெரிக்கா கடைபிடிக்குது. அமெரிக்காவுடைய பேட்ரியாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு இது ஒரு முக்கியமான ஒரு அமைப்பு. பேட்ரியாட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம். இது என்னன்னா எதிரி நாட்டு ஏவுகணைகளை வானிலேயே தடுத்து அழிக்கும் ஒரு நகரும் வான் கவசம் அப்படின்னு அதை சொல்லலாம். தற்போதைய போரில் ஈரானுடைய தாக்குதல்களுக்கு எதிராக ஒரு மிக முக்கியமான தற்காப்பு அரணாக செயல்படக்கூடியதாக இருக்கிறது. என்னோட முழு பெயர் MIM-104 பேட்ரியாட், ஃபேஸ்ட் அரே ட்ராக்கிங் ரேடார் ஃபார் இன்டர்செப்ட் ஆன் டார்கெட் அப்படிங்கிறதுடைய சுருக்கம் தான் இந்த MIM-104 பேட்ரியாட்டுங்கிறது. அதாவது இலக்க துல்லியமாக கண்காணித்து இடைமறிக்கக்கூடிய ரெடார் வசதி கொண்ட ஒரு அமைப்பு. ஒரு பேட்ரியாட் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புங்கிறது 4 முக்கியமான வேலைகளை செய்யும். எதிரி ஏவுகணைகளை கண்காணிக்கிறது, அடையாளம் காண்பது, வழிகாட்டுவது, அப்புறம் அழிக்கிறது. இந்த 4 வேலைகளையும் வந்து பண்ணும். ஈரானுடைய ஒரு ஷாஹெத் ட்ரோனுடைய விலை எவ்வளோ தெரியுமா? 45 லட்சம் ரூபாய் தான். ஆனால் அதை சுட பயன்படக்கூடிய ஒரு பேட்ரியாட் ஏவுகணையினுடைய விலை சுமார் 33 கோடி ரூபாய். அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு விலை மலிவான ஒரு ஆயுதங்களை ஈரான் பயன்படுத்துது, அமெரிக்கா எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. இதனை பயன்படுத்துறதுங்கிறது அமெரிக்காவுக்கு பெரும் பொருளாதார சுமையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ஈரானுடைய தொடர் தாக்குதல்களால் பேட்ரியாட் ஏவுகணைகளுடைய இருப்பு குறைந்து வருவதாகவும் இப்போ வரக்கூடிய தகவல்கள் நம்ம பார்க்குறோம். அமெரிக்காவுடைய ஏவுகணை பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் உச்சகட்டமாக இருக்கிறது தாட் அப்படின்னு சொல்கிறது. டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸோட சுருக்கம் தான் அது. இது பேட்ரியாட் அமைப்பை விட அதிக உயரம் சென்று எதிரி ஏவுகணைகளை தகர்த்து அழிக்கக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு அமைப்பு. தற்போதைய போரில் ஈரானுடைய நடுத்தர மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகளுக்கு எதிராக மிக முக்கிய கவசமாக செயல்படுதுன்னே சொல்லலாம். வெடிமருந்து இல்லாத இந்த தாட் அமைப்பினுடைய முக்கியமான சிறப்பம்சம் ஒரு ஈட்டியை போல சென்று எதிரி ஏவுகணையின் மீது நேரடியாக மோதுறது. அந்த மோதலில் ஏற்படக்கூடிய பயங்கர வேகமும் அழுத்தமும் தான் ஏவுகணையை தவிடுபொடியாக்கும். இதனால் எதிரி ஏவுகணையில் இருக்கக்கூடிய அணு அல்லது ரசாயன ஆயுதங்கள் வேறு எங்குமே பரவாமல் நடுவானிலேயே கருகிவிடும். சுமார் 1000 கிலோமீட்டர் தொலைவில் வரக்கூடிய ஏவுகணைகளையும் கண்டறிந்து தாக்கக்கூடிய திறன் பெற்றதான் இந்த தாட் அமைப்பு. தற்போதைய மோதலில் இஸ்ரேல் மற்றும் சவுதி அரேபியாவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய தாட் அமைப்புகள் ஈரானுடைய பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை அந்த தாக்குதல்களை முறியடிச்சிருக்கின்றன. ஈரானுடைய நவீன ஏவுகணைகளை இடைமறிப்பதில் இது 100% வெற்றியை பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அப்படி தான் அந்த தரவுகள் சொல்லுது. அமெரிக்காவுடைய ஆயுத கிடங்கில் இருக்கக்கூடிய மிகவும் புத்திசாலித்தனமான, அது மட்டும் இல்லாமல் சிக்கனமான ஆயுதங்களில் ஒன்று APKWS அப்படின்னு சுருக்கமாக சொல்கிறாங்க. அட்வான்ஸ்ட் ப்ரிசிஷன் கில் வெப்பன் சிஸ்டம். போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் மட்டுமின்றி தரை வாகனங்கள்ல இருந்தும் இதை ஏவ முடியும். ஒரே நேரத்தில் பல ராக்கெட்டுகளை ஏவி நூற்றுக்கணக்கான ட்ரோன்களை சுட்டு வீழ்த்த முடியும். இதில் சிறிய அளவிலான வெடிமருந்து தான் இருக்கிறதுனால இலக்கை தவிர மற்ற இடங்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. அமெரிக்கா இந்த ராக்கெட்டுகளை வாம்பயர் அப்படின்னே அழைக்கப்படக்கூடிய நடமாடும் வாகனங்களில் பொருத்தி பயன்படுத்துது. ஒரு சாதாரண பிக்கப் ட்ரக் வாகனத்தின் பின்புறம் கூட இந்த ஏவுகணை தளத்தை பொருத்த முடியும். இது நகரங்களுக்குள்ள ஊடுருவி ட்ரோன்களை மிக எளிதாக கண்டறிந்து அழிக்கும் திறன் பெற்றவையாக இருக்குது. அமெரிக்கா தன்னுடைய விலை உயர்ந்த பிம்பத்தை மாற்றி சிக்கனமான ஆயுதங்களுக்கு வேகமாக மாறிக்கிட்டு இருக்குது. ஈரான் தன்னுடைய பழைய பிம்பத்தை மாற்றி ஹைப்பர்சானிக் போன்ற நவீன தொழில்நுட்பத்துக்கு மாறிக்கிட்டு இருக்குது. இது ஆயுதங்களுக்கு இடையிலான போட்டியில் மட்டும் இல்லை, அறிவியலுக்கும் போர் உத்திகளுக்கும் இடையிலான ஒரு சதுரங்க ஆட்டமாகவும் கூட தொடர்கிறதுனே பார்க்கலாம். ஆனால் பாதிக்கப்படுறது யாரு? சாமானிய மக்கள் தான். மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.